ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓப்போ ரெனோ 6 5G மொபைலோட அன்பாக்சிங்கை பற்றி தான். ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ப்ரைஸிங் இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஓப்போ ரெனோ 6 மொபைல் அண்ட் இன்னொன்று வந்து ஒன் ப்ளஸோட புல்லட் வயர்லெஸ் வி ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ஒன் ப்ளஸ் புல்லட் வயர்லெஸ் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங்கை டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஓப்போ ரெனோ 6 5G மொபைலோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். ஓகே, பாக்ஸோட கலர் வந்து லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்ஸோட மேலே இது ரெனோவோட 6 சீரீஸுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் பாட்டமில் ஓப்போ ரெனோ 6 5Gங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட சார் வேல்யூன்னு பார்க்கும்போது ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 1.14 வாட் பெர் கேஜி இருக்குது அண்ட் பாடியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 0.78. அண்ட் பாக்ஸோட பாட்டமில் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மொபைலை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு மொபைலை ஃபஸ்ட்டு எடுப்போம். மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் வேற லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். மொபைலை வந்து கையில் எடுக்கும்போது ரொம்பவுமே ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் பார்க்கறதுக்குமே லுக்காக இருக்குது. இந்த மொபைலோட டிசைனை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த மொபைலோட பேக் சைடு வந்து கிரேடியன்ட் க்ளோ பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், கலர் வந்து க்ளோ ஆகிறது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலோட பேக் சைடில் டிரான்ஸ்பரண்ட் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கேரி ஆகாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கிரிப்பாக இருக்குன்னு சொல்லலாம், ப்ரீமியம் ஃபீலும் கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் ஒரு க்ரீன் கலர் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ்க்கான கீயும் கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டமில் பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போ மொபைலை பூட்டப் பண்ணிவிட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான கேபிளாக தான் இருக்குது. அண்ட் 65 வாட்ஸுக்கான SuperVOOC 2.0 ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த ஓப்போ ரெனோ 6 மொபைலை சார்ஜ் பண்ணும்போது 28 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே டைப் சிக்கான இயர்ஃபோனும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே ஹெட்ஃபோன் கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் பாக்ஸில் டிரான்ஸ்பரண்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அண்ட் சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமோல்டட் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது இல்லைனா கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர்ஸ் எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஐ கேர் டிஸ்பிளே நெட்ஃப்ளிக்ஸ் HD சர்டிஃபிகேஷனோட வருது. ஸோ இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐ இரிட்டேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் அடுத்து இந்த மொபைலில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 900 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து டூயல் 5G சப்போர்ட்டோட வருது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5G வந்து லான்ச் ஆகலை. பட் மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ 5G மொபைல்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஓப்போ ரெனோ 6 மொபைல்லையும் டூயல் 5G சப்போர்ட் இருக்குது.
இந்த Dimensity 900 ப்ராசஸரை யூஸ் பண்ணி இந்த மொபைலில் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது இல்லைனா மல்டி ஆப்ஸை யூஸ் பண்ணும்போதுமே எந்த ஒரு லேக்ஸுமே ஃபேஸ் பண்ணலை, ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் வந்து 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது 2.4 ஹெர்ட்ஸ். அண்ட் இந்த மொபைலில் Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் ரேம் எக்ஸ்பென்ஷனுங்கிற ஒரு ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட இன்பில்ட் ரேம்னு பார்க்கும்போது 8GB. இந்த 8GB ரேமோட ப்ளஸ் 5GB ரேமை எக்ஸ்பென்ஷனும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மொபைலில் 4300 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான SuperVOOC 2.0 சார்ஜரும் பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட வெயிட்னு பார்க்கும்போது 182 கிராம்ஸ் வருது. அண்ட் 7.59 mmக்கான திக்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலோட டிசைன்னு பார்க்கும்போது ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு லைக் ஐஃபோனில் இருக்க மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட கேமராவுமே ஐஃபோனில் இருக்க மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமராவை பற்றி பார்க்கும்போது 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து 64 MPக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 MPக்கான மேக்ரோ கேமரா. அண்ட் சைடில் ஃப்ளாஷ் லைட் அண்ட் கலர் டெம்பரேச்சர் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் 32 MPக்கான பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது AI சீன், லைவ் HDR, ஸ்லோமோ, டைம் ஸ்லாப், எக்ஸ்பர்ட், எக்ஸ்ட்ரா HD, மூவி, ஸ்டிக்கர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4K 30 FPSலையும் 1080pல 30R 60 FPSலையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்லோ மோஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ரோ கேமராவையும் யூஸ் பண்ணி உங்களால் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் நைட் மோடும் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சாம்பிள்ஸையும் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இந்த மொபைலோட செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் வேற லெவலாக இருக்குன்னே சொல்லலாம். ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது 32 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இந்த மொபைலில் Bokeh ஃப்ளார் போர்ட்ரேட் வீடியோ இந்த மாதிரியான நியூ ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் போர்ட்ரேட் வீடியோவும் ஈஸியாக எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். பட் இந்த 64 MPக்கான மெயின் கேமராவை யூஸ் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மேபி அடுத்து வர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம கேட்டகரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றி பேசும்போது இந்த Oppo Reno 6 5G மொபைல் வந்து ColorOS வெர்ஷன் 3 பேஸ்டு Android 11ல் ரன் ஆகுது. ஸோ Android 11 அப்டேட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபோனை ஆன் பண்ண உடனே செக் பண்ணேன். ColorOS 11.3 பேஸ்டு Android 11ல் பில்ட் பண்ண சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டேபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஷட்டர் லேக்ஸ் கூட இல்லை, ரொம்பவுமே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ஓகே, இந்த மொபைலோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை டச் பண்ணும்போது ஒரு லைட் அனிமேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதுவுமே குயிக்காக ஒர்க் ஆச்சு. இந்த மொபைலில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரும் இருக்குது. இது ஒரு AMOLED ஸ்க்ரீனுங்கிறதுனால உங்களால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் செட் பண்ண முடியும். செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை செட் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அனிமேஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பர் AMOLED OLED பேனல்ங்கிறதுனால இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் எதுவும் இருக்காது. அண்ட் இந்த மொபைலில் கேம் ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தது. பட் இந்த மொபைலில் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி அண்ட் ப்ளோட்வேர் ஆப்ஸ் இருந்தது. ஸோ அதை மேனுவலாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
இந்த மொபைலோட கலர் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது அரோரா அண்ட் ஸ்டெல்லர் பிளாக். அரோரா கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மொபைலோட பேக் சைடில் கிரேடியன்ட் க்ளோ எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். ஓகே, ஃபைனலாக இந்த Oppo Reno 6 5G மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 29,990க்கு சேல் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த மொபைலை ஸ்டோரில் தான் பை பண்ணேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த மொபைலுக்கான அஃபீஷியல் பையிங் லிங்க்கை கொடுக்குறேன், வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த Oppo Reno 6 மொபைலும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல் தான். 30,000 காஸ்ட்டுக்கு நிறையவே ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த Oppo Reno 6 5G மொபைலும் அந்த மொபைல்ஸ்க்கு ஒரு நல்ல டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். We'll be right back.